இதே குரு பகவான் 5ஆம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம், மந்திரஸ்தானத்தை பார்க்க இருப்பதனால் இதிலும் இவர்கள் மேன்மை பெற முடியும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய அனுகூலமான பலன்களை இவர்கள் பெற முடியும். நிறைய வாய்ப்புகள் என்பது ஏற்படும். நிறைய வெளிநாட்டு தொடர்பு என்பதும் இவர்கள் இங்கே எதிர்பார்த்து காத்திருக்க முடியும். இதையும் தவிர குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது தொடர்புகள், குறிப்பாக திருமணம், இவர்களுக்கு வியாபார கூட்டாளிகளை குறிகாட்டுவதனால் நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு லவ் மேரேஜ், கலப்பு திருமணம், வியாபார கூட்டாளிகளால் ஆதாயம் போன்ற விஷயங்கள் அனைத்துமே ஏற்படும். இதனை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக அது லவ் மேரேஜாக இருக்கும் பொழுது மதம் விட்டு மதம், இனம் விட்டு இனம், கலப்பு திருமணம் இதெல்லாம் நிறைய ஏற்படும். என்னுடைய சஜஷன், முடிந்தவரை நீங்கள் உங்களது பெற்றோர் அனுமதியுடன் நாம் எடுத்திருக்கக்கூடிய அந்த நபர் சரியான நபரா என்பதை தீர்மானம் செய்த பிறகு நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். இதையும் தவிர இவர்களுக்கு 8-10 பரிவர்த்தனை என்பது இருக்கிறது.